அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். சபரி வேடவர் குலத்தைச் சேர்ந்த சிறுமி சபரி. அவங்களுக்கு திருமண ஏற்பாடு தீவிரமாக நடைபெறுது. அப்போ விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்காக ஏராளமான உணவுகள்லாம் தயார் செய்யப்பட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அசைவம் தான், வேடர்களுக்கு எப்போவுமே அசைவம் தான் சாப்பிடுவாங்க. அதனால அதை பிரதானமாக சமைக்கிற மாதிரி நிறைய ஆடுகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த சபரி உயிர் பலி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. ஆடுகளை வெட்டாதீங்க, உயிர் பலி கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ வேண்டுறாங்க. அவங்களோட வார்த்தைகளை ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க அவங்க உடன் இருக்கிறவங்க எல்லாம். இதனால ரொம்ப மனம் உடைஞ்சு போய் சபரி வீட்டை விட்டு வெளியேறாங்க. மதங்க ரிஷி அப்படிங்கிற அவங்களோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. மகரிஷி அவங்ககிட்ட ஸ்ரீராமரோட தரிசனம் உனக்கு கிடைக்கும், ராமநாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. நம்மளாக இருந்தால் எவ்வளோ நாள் ஜபிக்கணும், எத்தனை நாளில் நமக்கு தெரிவார் அப்படியெல்லாம் கேட்போம். இவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சத்குருவோட உபதேசத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க அதில் ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்க எந்த காலக்கெடுவும் சிந்திக்காமல் ஆயுள் முழுவதாக ராமநாம மந்திரத்தை மூச்சாக நினச்சி, உயிர் மூச்சுன்னு நினச்சி அவங்க அந்த ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் சபரிக்கு ராமாயண காவியத்தில் முக்கிய இடம் இருந்துச்சு. உயிர்களை பலியிடுறத சிறிதும் பொறுக்காத இந்த ஜீவகாருண்ய பண்பு சபரிக்கு சத்குருவை இறைவனை நாடச் செய்தது. அதனால நாமளும் ஜீவகாருண்யத்தோடு வாழணும். நன்றி.